அன்பர்களே, சிங்கவேல் குன்றம் என்னும் அகோபிலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீதா தேவியை தேடி வரும்போது ராமபிரானும் இலக்குவனும் அகோபிலத்திற்கு வந்து நரசிம்மரை 5 ஸ்லோகங்களால் அர்ச்சித்து வழிபட்டாராம். இங்கு பெருமாளை துதித்தவுடன் சீதை கிடைத்து விட்டதாகவே ராமன் மகிழ்ச்சி கொண்டாராம். கீழ் அகோபில பிரகலாத வரதராகிய நரசிம்மரை வழிபட்டு அடுத்து நாம் பாவன நரசிம்மர் கோயிலுக்கு செல்வோம். கருடாத்ரி மலையின் தென்புறம் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பவன நதிக்கரையில் அமைந்துள்ளது பாவன நரசிம்மர் திருக்கோவில். இந்த ஆலயத்திற்கு செல்லும் பயணம் மிக கடினம். மூங்கில் காடுகளின் ஊடே சீரற்ற பாதை, கரடுமுரடானது. ஜீப், டிராக்டர் போன்ற வாகனங்களில் சென்றால் எலும்புகள் கழன்று போவது போல நமக்கு தெரியும். நடந்து சென்றால் முட்டி தேய்ந்து போய்விடும். ஆனாலும் இந்த நரசிம்மரை தரிசிக்க அக்கம்பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இருக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பெருமாளை செவித்து மகிழ்கிறார்கள். முதல் நாளே புறப்பட்டு மிக கடினமான 6-7 கிலோமீட்டர்களை கடந்து திறந்த வெளியில் மரத்தடியில் இரவை கழித்து தரிசனம் முடித்து செல்லும் பக்தர்களின் கூட்டம். இந்த பக்தர்கள் கூட்டம் சேவல்களையும் கோழிகளையும் கொண்டு வருகிறார்கள். கிருதயுகத்தில் இந்த மலைத்தொடர்களில் செஞ்சு என வாழும் மலைவாழ் மக்கள் வசித்து வந்தார்கள். காட்டில் வேட்டையாடி பிழைப்பு நடத்தினார்கள். அமைதியான வாழ்வு நடத்தும் இந்த குடும்பத்தில் ஒரு தம்பதியருக்கு மகளாக திருமகள் செஞ்சுலக்ஷ்மி என்று பெயரில் அவதரித்தாள். பருவம் எய்திய போது அவர்கள் கரம் பெற்ற ஆண்களிடையே போட்டா போட்டி இருந்தது. ஆனால் செஞ்சுலக்ஷ்மிக்கோ ஸ்ரீமன் நாராயணன் மேல் அளவற்ற பற்று. அகோபில மலைகளில் நரசிம்மராக அவதாரம் எடுத்த போது அவரை தரிசித்த செஞ்சுலக்ஷ்மி நாணத்தால் தலைகுனிந்து நின்றாள். நரசிம்மர் அவளை மணந்து கொண்டு மலைவாழ் மக்களுக்கு பெரும் அந்தஸ்து தந்தார். தங்கள் இல்லத்தில் பிறந்து நரசிம்மரின் கரம் பற்றிய செஞ்சுலக்ஷ்மியை தெய்வமென போற்றுகிறார்கள். நரசிம்மரோ மாப்பிள்ளை சாமி எனப்படுகிறார். இவர்களுக்கு உணவு படைக்க தங்கள் குல ஆச்சாரப்படி இங்கு கோழி சேவல்களை எடுத்து வந்து சுவையாக அசைவு உணவு சமைத்து கொடிமரத்திற்கு வெளியே படையில் இட்டு போற்றி வழிபடுகிறார்கள் அந்த மலைவாழ் பழங்குடி மக்கள். பரம்பரையாக சனிக்கிழமைகளில் நரசிம்மருக்கு இந்த படையல் இடை மலைவாழ் மக்களிடையே தொடர்ந்து இருக்கிறது. பவன நதிக்கரையில் அமைந்துள்ள ஆலயம் கருவறையில் 7 தலை ஆதிசேஷன் படமெடுத்து குடைபிடிக்க வீற்றிருக்கும் நிலையில் லக்ஷ்மி நரசிம்மர் கல்யாண கோலத்தில் உள்ளார். வலது இடது மேற்கரங்களில் சங்கு சக்கரங்களை ஏந்தி அன்னை செஞ்சுலக்ஷ்மியை தனது இடது மடியில் இருத்தி சாந்தரூபியாக இடது காலை மடக்கியும் வலது காலை தொங்கவிட்டும் சுகாசனத்தில் இங்கு திருக்காட்சி தருகிறார். வலது கீழ்க்கரம் அபயஹஸ்தம், இடது கீழ்க்கரம் செஞ்சுலட்சுமியை சுற்றி வளைத்துள்ளபடி அமைந்துள்ளது. திருமணப்பேரும் மக்கட்பேரும் வேண்டி மக்கள் இங்கே வேண்டி வழிபடுகிறார்கள். தேவையற்ற அதீத கற்பனைகள், தர்மத்திற்கு மாறாக கெட்ட எண்ணங்கள், செயல்கள், தீச்செயல்களை துணிந்து செய்து அதனால் தீமைகளை ஏற்றுக்கொள்ளுதல் இந்த நரசிம்மர் அவர்களை தடுத்தாட்கொள்ளுகிறார். புத கிரகத்தால் ஏற்படும் சகல தோஷங்களையும் இவரை தரிசிப்பதால் நீங்கிடும். இந்த நரசிம்மருக்கு அற்புதமான பாமுலேட்டி நரசிம்மர் என்று பெயர். பரத்வாஜ மகரிஷி இங்கு வழிபட்டு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றார். பரத்வாஜ மகாயோகி மகாபாத்தக ஹாரிணே தாபனி ரகசியார்த்த பாவனாயாஸ்து மங்களம். அடுத்து நாம் பார்கவ நரசிம்மரை பார்க்க செல்வோம். அற்புதங்கள் தொடரும். ஸ்ரீ நரசிம்மாய நமஹ.